நாம் தமிழனுடைய பத்திரிகையாளர் அருண்மொழிவர்மன் பேசும்போது சொல்றாரு, தடன்னு சொல்றீங்களேடா, தடையன்னா அதை உடைக்கணும்டா, அதுதான்டா தலைவனுக்கான அழகு. அவங்க ஓகே கொடுக்கல, இவங்க தடை போடுறாங்க, அவங்க தடை போடுறாங்க. உடையா தடைனா அதை உடை. தடையை கூட உடைக்க முடியாம நீங்க எப்படி ஒரு மாநில தாளக்கூடிய முதலமைச்சரா மாறுவீங்க? சீமானவர்கள் ஜல்லிக்கட்டு தடை இருக்கும் போதே ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினாரு. இப்ப கூட சமீபத்துல ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சல் நிலத்துல மலை மேல ஏறி மேய்க்க கூடாதுன்னு பேரிகார்டை போட்டு காவல்துறை தடுத்தான். அந்த பேரிகார்டை உடைச்சி மாடுகளை திரட்டி மேல போய் மேய்ச்சி காட்டினாரு சீமான். கர்நாடகாக்காரன் காவிரி நீரை தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தருவாயில IPL போட்டி கிரிக்கெட் மேட்சை நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல 144 தடை போட்டும் போராட்டத்தை அறிவிச்சு ஸ்டேடியத்துக்குள்ள புகுந்து அந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தினாங்க. எத்தனையோ திரைப்படங்கள் தமிழர்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எடுக்க தான் படும் அந்த திரைப்படம். ஆனா திரையிடப்படாது. திரையிட்ட தியேட்டரை அடிச்சு நொறுக்குவேன்னு சீமான் கொடுத்த எச்சரிக்கை பயந்து பல தியேட்டர் திரைப்படங்களை எடுக்க மறுத்தது. அப்படி பல தடைகளை உடைச்சி தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சீமான் எங்க? தற்குறி பயலுக நீங்க எங்க?